வணக்கம் நண்பர்களே, நான் சொன்னது போன்று நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, நீங்கள் சொல்வதற்கு முன்னால் நான் இந்த வீடியோவில் என்ன என்று சொல்கிறேன். முதலில் பார்ப்பது வாகன நிறுவனங்கள். நாம் நடப்பதை எளிமையாக்குவதற்காக நாம் புதிய வாகனங்களை கண்டுபிடிக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கடவுள் நம்மை நடக்க சொன்னார், நம்முடைய ஆரோக்கியத்துக்காக. நாமோ ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு ஆடம்பரத்திற்காக ஓடுகிறோம். அதன் பிறகு ஐடி நிறுவனங்கள், மொபைல், லேப்டாப், அது போன்ற நிறுவனங்கள். கடவுள் எப்பொழுதும் நாமும் மற்றொருவரும் நேரடியாக பேசிக்கொள்வதை விரும்புவார். ஆனால் நாமோ மற்றவரிடம் பேசுவதற்கு செல்போனை உபயோகிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதில் தேவையில்லாத ரீல்ஸ்களை பார்ப்பதற்கும் உபயோகிக்கிறோம். அது மட்டுமா, செல்போனை நம்முடைய சுய நலத்துக்காக கூட தானே பயன்படுத்துகிறோம். என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். பாதி சுயநலம், பாதி பொதுநலம். கடவுளை பற்றி சொல்வது பொதுநலம், அதிலிருந்து பணம் வரும் என்று நினைப்பது சுயநலம். இது போலத்தானே எல்லோரும் இருக்கின்றார்கள். சரி, இது மட்டும் நம்முடைய தேவைகளில் அத்தியாவசியம் ஆகிவிட்டது. ஐடி நிறுவனங்கள் எதற்காக பயன்படுகிறது? அதுவும் கார் நிறுவனங்கள். அது மட்டுமில்லாமல் பல நிறுவனங்களுக்கு தொழில் சார்பில் உதவ பயன்படுகிறது. இன்னும் பல நிறுவனங்கள் நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுகிறது, அதாவது நம்முடைய ஆடம்பரத்திற்காக. முதலில் கடவுள் நம்மை எதற்காக படைத்தார் தெரியுமா? உண்ணவும் உடுக்கவும், கடவுளை போற்றவும், நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவும் விரும்பினார். அப்படி என்றால் நாம் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது. சரி, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன்.